வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிறகன். இன்னைக்கு CMF 2 Pro உடைய ஒரு ஷார்ட் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் ஒரு 22,000க்கு லான்ச் பண்ண ஒரு ஃபோன். 22,000 ரூபா கொடுத்து இந்த ஃபோன் 8GB 256GB வேரியன்ட் வாங்கலாமா? இது வர்த்தா? இதில் அப்படி என்ன ஸ்பெக்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த CMF அப்படிங்கிறது ஒரு புது பேராக இருக்கலாம். இன்னைக்கு பரவலாக ஆன்லைன் யூசர்ஸ்க்கு CMF தெரியும். அதாவது OnePlusலேருந்து வந்த நத்திங், அந்த நத்திங்குடைய சப் பிராண்டு தான் CMF 1 ஆல்ரெடி வந்தது லாஸ்ட் இயர். இந்த வருஷம் அதோடைய சக்ஸஸராக 2 Pro வந்திருக்கு. ஸோ 1க்கும் 2க்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் இந்த ஃபோன் என்னென்ன ஸ்பெக்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்து வருவோம். ஃப்ரண்ட்டில் ஒரு 6.77 120Hz பேனல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. கூடவே 33 வாட்டில் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 1க்கு 2க்குமான மெயின் மேஜர் அப்டேட்டாக 2x டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கிறது தான். ஸோ இதோட ஒரு 50 MP மெயின் ஷூட்டரும், ஒரு 50 MP 2x டெலிஃபோட்டோ ஷூட்டரும், ஒரு 8 MP அல்ட்ரா வைடும், ஃப்ரண்ட்டில் ஒரு 16 MP கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு 4 செட்டப் கேமரா. அடுத்து இது ஒரு 33 வாட் சார்ஜுங்கிறதுனால ஒரு 0 to 100 மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸில் சார்ஜ் ஏறக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட்டாக விஷயமா சொல்லக்கூடிய இந்த டிமென்சிட்டியினுடைய 7300 Pro, இது ஒரு மிட் வேரியன்ட் சிப்பு, ஒரு 4 nm தயாரிக்கப்பட்ட ஒரு சிப்பு. ஸோ இது இவங்க கேம் விளையாடுறதுக்கு கேம் ஓரியன்ட் அப்படின்னு தான் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்டிடியூட் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 7 lakhsக்குள்ளே தான் வருது. ரொம்ப இன்டென்ஸாக ஒரு கேமிங் ஃபோன் அளவுக்கு இதை விளையாட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப மினிமலாக ஃப்ரீ ஃபயரும் அது PUBG விளையாடி இருக்கிறோம். ஸோ ஹீட் அவ்வளோவா இல்லை. ஒரு 1 hour பிளேவுக்கு அப்புறமும் ரொம்ப பெரிய ஹீட் இல்லை. அந்த வகையில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ இது ஒரு பில்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் ஒரு சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான், கீழே டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் கிடைக்குது. இதில் டியூவல் ஃபயரிங் ஸ்பீக்கர் கிடையாது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. அது ஒரு வகையில் ட்ராபேக் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த கீழே இருக்கிற ஸ்பீக்கரே ஒரு லவுடாக நல்லா தான் இருக்குது. கூட அல்ட்ரா வால்யூம் மாதிரி ஒரு 150% ஏறு வால்யூம் கொடுக்குறாங்க. அந்த டைமில் கொஞ்சம் இறைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. அதில் குறைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ உள்ளே இதோடைய மெயின் விஷயமே என்னென்னா இவங்களோட OS, அந்த நத்திங் OS ரொம்ப க்ளீனாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல் கொடுக்கறது நமக்கு எந்த பக்கோ, நிறைய ஆப்ஸ் சம்மந்தமாக வரும், இந்த அன்வான்ட் ஆப்ஸ் இருக்கிறது, அது போய் டெலீட் பண்ணிட்டு இருக்குது, அந்த வேலையெல்லாம் இல்லை. ரொம்ப க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ இது Android 15 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. 2 OS அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக கொடுப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க அவங்க. 2+4 years 2 வருஷம் அப்டேட்டும் 4 years செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்கறதா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டைம்லி அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பரவலாக பார்க்குறோம். அந்த வகையில் இது ஒரு காம்பேக்ட் ஆல்ரவுண்டராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு தான் தோணுது. கேமரா மெயின் ஷூட்டர் 50 MP மெயின் ஷூட்டர் நல்லாவே ஷூட் பண்ணுது. டே லைட்டில் நல்லா இருக்குது. வீடியோவுலேயும் 4K 30 FPS நல்லா ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கொடுக்குது. இந்த 2x டெலிஃபோட்டோ கொடுத்தது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு 22,000 இது ஆஃப்லாம் போகி 20,500க்கு வாங்குச்சு. 8GB 256GB அது போதும், நல்லா இருக்குது. உங்களுக்கு ரேம் ப்ளஸ் 2GB விர்ச்சுவல் ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அது பெரிய யூஸ் இல்லை, பேருக்கு கொடுக்குறாங்க. பட் அது ஓகே தான். ஸோ 8+2 ரன் ஆகுது. 2GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஒரு நல்ல வேகத்தில் நல்லா எல்லா மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்குமே நல்ல ஒரு ஃபோனாக இருக்குது. ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்போ இல்லை மற்ற காமனாக ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறது, அந்த நிறைய ஆப்ஸ் ஒரே டைமில் சைமில்டேனியஸாக ஒர்க் பண்ணுவோம், எல்லாத்தையுமே நல்லா ஹேண்டில் பண்ணுது. எந்த பிரச்சனையும் இல்லை. வார்ம் லைட்டாக வார்மர் இருக்குது. பட் ஆனால் ஹீட் அப்படின்னு சொல்ல முடியாது. திருப்பி நம்ம கேமராவுக்கு வந்தோம்னா அந்த 2x டெலிஃபோட்டோ ஒரு பெரிய பாசிட்டிவாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 50 mmல ஃபோட்டோ எடுக்க முடியுது. அந்த 2x டெலிஃபோட்டோ கேமராவுடைய போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் நல்லாவே இருக்குது, நல்லா வருது. அது அவுட்புட் நல்லா இருக்குது. அது 8 MP நமக்கே தெரியும். அது 8 MP எப்பவுமே கணக்கு கொடுக்குறது, அல்ட்ராவைட் கணக்கு கொடுக்குறது. ஸோ அதில் நம்ம இன்னும் பெருசாக குறையெல்லாம் பட்டுக்க முடியாது. அது எவ்வளோதான் வரும். ஃப்ரண்ட்டு செல்ஃபீஸும் நல்லா ஷூட் பண்ணுது. செல்ஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது 1080-60 வரைக்கும் தான் வீடியோ பண்ணுது. 4K சப்போர்ட் இல்லை. அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா விளாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஃப்ரண்ட்டு கேமராலேருந்து வீடியோ எடுக்க நினைக்கிறவங்களுக்கு 4K இல்லாதது ஒரு பெரிய குறையாக இருக்கலாம்.
ஏன்னா மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1080/60 தான் வந்து இருக்குது. அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடியாக வந்து இதில் வந்து ஆஸ் யூஷுவல் அது ஒரு யூனிக்கான சிஎம்எஃப் உடைய அதே டிசைன், அந்த வெளியில் வந்து 4 ஸ்க்ரூஸ் வந்து வெளியில் இருக்கிறது. அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்களே வந்து இதை ரிமூவ் பண்ணி நம்மளே வந்து இதோடைய பேக் பேனல் இதெல்லாம் வேணும், இதோடைய மாடெலாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது பண்ணிக்க முடியுது. அது வகையில் அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நத்திங் மாதிரி ஒரு ஃப்ளாஷியாக இல்லை. ஏன்னா நத்திங்கில் உங்களுக்கே தெரியும், லைட்ஸ் வந்து பின்னாடி கிளிப்ஸ் கொடுத்துருவாங்க, கிளிப் இன்டர்ஃபேஸு. அதில் வந்து நம்ம வந்து நல்லா லைட் மாதிரிலாம் போட்டுக்கிட்டு சீன் போட்டுக்கலாம், அது நல்லாயிருக்கும். அதில் இது கிடையாது, மிஸ்ஸிங். இன்னொன்று என்னென்னா, இது ஒரு மெட்டல் பாடி ஃபோன் கிடையாது, இது ஒரு பிளாஸ்டிக் பாடி ஃபோன். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது. இது பெரிய ஹெவி வெயிட்லாம் கிடையாது. அண்டர் வந்து ஒரு 170 160 தான் வரும்னு நினைக்கிறேன். அது நல்லா பாய்ஸ்டாக சென்டர் வெயிட்டடாக தான் இருக்குது. ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துக்கிறதும் இருந்தும் ஃபோன் வந்து 7.8 mm தான் இருக்குது. இதனுடைய அளவு வந்து 7.8 mm தான் இருக்குது. 5000 mAh கொடுத்தும் இவ்வளோ ஸ்லிம்மரியாக கொடுத்துருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயமா படுது. இந்த 5000 mAh சராசரியாக ஒரு 6.5 hours வந்து எஸ்ஓடி வரும். எனக்கு அவ்வளோதான் வருது. ஏன்னா டெய்லி அதிகமான நம்ம யூஸ் பண்ணுறோம். சில நேரத்தில் வந்து ரொம்ப ரெகுலராக கேம் இல்லை, சும்மா அப்போ வந்து நம்ம அக்கேஷ்னலாக நம்ம கேம் விளையாடுறோம் அப்படின்னாலும் ஒரு 6.5 hours 7 hours எஸ்ஓடிங்கிறது ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஃபோனுக்கு இது ஒரு நல்ல அவுட்புட் தான். அந்த வகையிலையும் இது இந்த ஒரு பக்கமும் அதை ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22,000 அந்த பட்ஜெட்டில் நீங்கள் என்ன ஃபோன் போகலாம் அப்படின்னா, மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. ரெட்மி இருக்குது, ரியல்மி இருக்குது, அண்டு மோட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை தாண்டி ஏன் சிஎம்எஃப் போகணுன்னா, சிஎம்எஃப் ஒரு யூனிக்கான ஃபோன் தான். கண்டிப்பாக அந்த நத்திங் ஓஎஸ்க்காகவே நம்ம வந்து இது பை பண்ணலாம். சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லா சிட்டிஸ்லையும் இருக்குதுன்னு தெரியல, அது ஒரு பெரிய விஷயம். சர்வீஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நம்ம வந்து வாங்கலாம். ஆஃபர்ஸ் டைமில் வந்து நமக்கு இன்னும் வந்து சீப்பரான ரேட்டில் 18,000 19,000 அந்த இதோட கம்மியாக கூட கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. எதனாவது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப்லாம் போட்டால் நான் இன்னும் கூட கம்மியாக கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு 2 வேலிடான கேமரா, ஒரு நார்மலான 50 MP ஷூட்டர் கூட ஒரு 2x டெலிஃபோட்டோ ஷூட்டர், அப்புறம் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி, கூடவே சார்ஜரும் வந்துடுது நமக்கு பாக்ஸில் வந்துடுது, 33 watt வந்துடுது. அடுத்து வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கும் 4 பக்கமும் சிமெட்ரிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பெசல் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே, ஒரு 6.7 inches இருக்கக்கூடிய ஒரு நல்ல வைடாக பெருசாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே. என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்லேயும் நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொடுக்கல. பட் ஓகே, கீழே பாட்டம் ஃபயரிங் இருக்கிற ஸ்பீக்கரே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டிசைன் ஆஸ்பெக்ட்லேயும் பெரிய குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷியாக நல்லா இருக்குது. லைட் பட்டுச்சுன்னா ஒரு ஒயிட் கலரில் மாதிரி தெரியுது, நல்லா இருக்குது. ஓவராலாக இது ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல ஃபோனாக தான் தெரியுது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் 1 மாதம் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1 மாதத்தில் இது நல்ல ஃபோனாக தான் தெரியுது. ஸோ இந்த ஃபோனு ஒரு 20,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ஃபோனை நாம் ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னா, ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இதில் பெருசாக குறை சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 2 வேலிடான ஷூட்டர்ஸ் இருக்குது, நல்ல டிஸ்பிளே இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்லையும் நல்லா இருக்குது, பேட்டரியும் நல்லா இருக்குது, பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்குது, அக்கேஷ்னலாக நம்மளால் கேம் விளையாட முடியும். ஸோ ஓவராலாக இது ஓகே தான். இன்னும் வந்து ஆஃபர் டைமில் நமக்கு வந்து நமக்கு குறைவாக கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி, ஆனால் இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் வந்து 40K மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து மெட்டல் ஃப்ரேம் நமக்கு கிடைக்குது. ஸோ அது உள்ள வந்து எல்லாமே வந்து நமக்கு பிளாஸ்டிக் பாடி தான். லாஸ்ட் கூட நம்ம IQ Neo 10 ரிவ்யூ பண்ணும்போது கூட அது கூட பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ பிளாஸ்டிக் பாடியே இருந்தாலுமே இது ஒரு ஸ்டடியான நல்ல டியூரபிளான ஒரு ஃபோனாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சிஎம்எஃப் மேலே விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கலாம் அப்படின்றது தான் எங்களுடைய சேயிங். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு டெக் ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். நன்றி.